السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه وقال أيضا قضى ربك ألا تعبد إلا إياه وبالوالدين إحسانا صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم أي الأعمال أحب إلى الله الصلاة على وقتها ثم بر الوالدين صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாட்களில் சிறந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த சிறப்பிற்குரிய இந்த வெள்ளிக்கிழமையின் எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இன்னும் வரவிருக்கக்கூடிய அவர்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள்பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரும் 27ஆம் தேதி பெற்றோர்களின் தினம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபாதர் டேஸ் என்பதாக சொல்லுகிறார்கள், தந்தையர் தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. தந்தையர்களை பற்றி, தந்தைமார்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, தந்தையர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன வலியுறுத்தி கூறுகிறது என்பதை பற்றி நாம் இந்த வாரத்திலே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக சொல்லுகிறான். அதை அல்லாஹு தஆலா உபதேசமாகவே சொல்லுகிறான். வவஸ்ஸைனல் இன்சான் பிவாலிதைஹி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உபதேசம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள் பிறப்பிலும் வளர்ப்பிலும் மிக சிறந்த முறையிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். இறைவனுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு வசனத்தை சொல்லுவான், கலா ரப்புக அல்லா தஅபுத இல்லா இய்யாஹ். அல்லாஹ் விதியாக விதித்திருக்கிறான், என்னை நீங்கள் வணங்குங்கள், எனக்கு பின்னால் பெற்றோர்களுக்கு நீங்கள் இஹ்சான் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்விற்கு அடுத்த இடத்திலே கொண்டு போய் வைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் பெற்றோர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். பெற்றோர்களுக்கு நாம்
நன்றி செலுத்த வேண்டும், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், உபகாரிகளாக இருக்க வேண்டும், உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பெற்றோர்களுடன் உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அவர்களின் நலன்களிலே அக்கறை காட்ட வேண்டும். அவர்கள் வயதாகிவிட்டால் அவர்களுக்குண்டான சவரட்சணைகளை சேவைகளை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. அல்லாஹ் அதை விதியாகவே ஆக்கியிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பதாக பழமொழி சொல்லுவார்கள். எதற்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பிள்ளைகளை பெற்றோரோடு உறவை அவர்கள் இணைத்து சொல்லுகிறார்கள். அவ்வளவு இணைப்போடு இருக்கக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டுமா, வாழ்க்கையிலே பரக்கத்து செய்யப்பட வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஆயுளின் பரக்கத்தையும் வாழ்க்கையிலே விஸ்தீர்ணத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரிகளாக இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்களுக்கு உதவியாக இருங்கள், பெற்றோர்களுக்கு நன்றியாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். முஃபஸ்ஸிரீன்களிலே மிக முக்கியமானவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, மிக விருப்பமான செயல்கள் எது என்று கேட்கப்படுகிறது. செயல்களிலேயே மிக விருப்பமான செயல், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான செயல்கள் எது என்று கேட்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும். அடுத்து சொன்னார்கள், சும்ம பிர்ருல் வாலிதைன், உங்கள் பெற்றோர்களிடத்தில் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நற்பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்ன விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இறை நம்பிக்கை கொள்வதும் இறை வணக்கங்களை புரிவதிலேயும் அடுத்த ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் பெற்றவர்களுக்காக வேண்டி உபகாரம் செய்வது. அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹு தஆலாவை பயப்பட வேண்டும். இந்த காரியங்களுக்கு அடுத்த செயலை ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே 3 விஷயங்களை தொடர்ந்து சொல்லுவான், இரண்டாக சொல்லுவான். ஒரு விஷயத்தை செய்தால் தான் இன்னொரு விஷயம் கூடும், ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால் இன்னொரு விஷயம் கூடாது என்பதாக சொல்லுவான். இரண்டு விஷயமாக சொல்லுவான். ஒன்று ஒன்றோடு இணைந்திருக்கும், ஒன்றை விட்டுவிட்டால் இன்னொன்று கூடாது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவனுடைய ஈமான் முழுமையாக அடைய முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹுக்கு பயப்படுங்கள், அவருடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறை நம்பிக்கை உடையவர்கள் நிச்சயமாக இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவையும் பயப்பட வேண்டும், ரசூலையும் நம்ப வேண்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, அகீமு ஸலா வ ஆத்து ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். தொழுகையை நிலைநாட்டுவதினால், ஜகாத்தை கொடுப்பதினால் மனிதனுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் தொழுகை கடமையானவன், ஜகாத்து கடமையானவன், தொழுகை 5 நேரங்கள் தொழுகிறான், ஆனால் ஜகாத்து கொடுக்காமல் இருந்தால் அவனுடைய தொழுகை முழுமை வராது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான்.
அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள், அதே போன்று உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றி செலுத்திவிட்டு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக ஆக முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். குழந்தைகளின் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் வாழ்கின்ற காலங்கள் மட்டுமல்ல, இறக்கும் வரை, அவர்கள் சுவனம் செல்லும் வரை பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருவார். மன் அஹக்க பி ஹுஸ்னின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து கேட்பாங்க, நாயகமே, உபகாரம் செய்வதிலேயே உயர்ந்தவர்கள் யார்? யாருக்கு நான் முதலில் உபகாரம் செய்ய வேண்டும்? உலகத்திலே படைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், பெற்ற தாயும் இருக்கிறது, தந்தையும் இருக்கிறார்கள், உலகத்திலே பல்வேறு கணக்க மனிதர்கள் இருக்கிறார்கள். உபகாரம் என்று செய்வது யாருக்கு முதன்மையாக செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக்க என்று சொன்னார்கள். உன்னுடைய தாய்க்கு நீ உபகாரம் செய் என்று சொன்னார்கள். அதே கேள்வியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே கேள்வியை கேட்டார்கள், நாயகமே, உபகாரம் செய்வதில் சிறந்தவர்கள் அடுத்து யார்? உம்முக்க என்று சொன்னார்கள், உன் தாய் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது முறையும் கேட்கப்படுகிறது, உபகாரம் செய்வதில் மிகச் சிறந்தவர் யார்? உம்முக்க, உன் தாய் தான். மூன்று முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாய்க்குத்தான் நீ உபகாரம் செய்வது மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளிலே மிக முக்கியமானவர்கள் பெற்றோர்களிலே தாயும் தந்தையையும் நம்ம எடுத்துக் கொண்டால், முழுமையாக ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை 10 மாதங்கள் அவருடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? அவள் நிறைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாள். சுமந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அவள் நிறைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாள். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாய் குழந்தையை வயிற்றிலே சுமக்குகின்ற நேரத்திலே அவருடைய எலும்புகளிலிருந்து சத்துக்கள் உரியப்படுகிறது குழந்தைகளுக்காக வேண்டி. அவருடைய ரத்தத்திலிருந்து சத்துக்கள் உரியப்படுகிறது குழந்தைகளுக்காக வேண்டி. அவர் உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் இருந்து அனைத்து சத்துக்களையும் குழந்தைகளுக்காக வேண்டி உரியப்படுகிறது. எல்லா சிரமங்களையும் அவள் ஏற்றுக்கொள்கிறார். புரண்டு படுக்குகின்ற நேரத்திலே சிரமம் இருந்தாலும் அவள் அதை சகித்துக் கொள்கிறாள். அவளால் நடக்க முடியவில்லை, சகித்துக் கொள்கிறாள். தூக்கம் வரவில்லை, சகித்துக் கொள்கிறாள். வாந்தி வருகிறது, சகித்துக் கொள்கிறாள். மயக்கம் வருகிறது, சகித்துக் கொள்கிறாள். ஒரு தாய் தன் குழந்தை பிறந்து பெற்றெடுக்கின்ற வரையிலேயும் நிறைய சுமைகளை தூக்கக்கூடியவள் தாய். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபகாரம் செய்வதிலேயே மிக முதன்மையானவர்கள் உன் தாய் என்று சொன்னார்கள். அதுவும் 2 முறை அல்ல, 3 முறை சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி அடுத்து கேட்டார்கள், அடுத்து உபகாரம் செய்வதற்கு யார் தகுதியானவர்கள்? சொன்னார்கள், அபூக்க என்று சொன்னார்கள், உங்களுடைய தந்தை என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக மொத்தம் பெற்றோர்கள் தான் உதவி செய்வதற்கும் உபகாரம் செய்வதற்கும் முதன்மையானவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்கள் மரணித்த பின்னாலும் அவர்களுக்கு உபகாரங்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள், நாயகமே, என் பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே அஸ்ஸலாத்து அலைஹிமா வஸ்தக்ஃபிர லஹுமா வஅன்ஃபாது அஹதிஹிமா மின் பாதிஹிமா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். தந்தைகள் இறந்து போனால், பெற்றோர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களின் பாவ மன்னிப்புக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள்.
அதற்கு அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து பேசினார்கள், உங்கள் பெற்றோர்களின் நெருக்கமான சொந்தங்களோடு நீங்கள் நெருங்கி வாழுங்கள். உங்களுடைய பெற்றோர்களின் நெருக்கமான உறவினர்களிடத்தில் நீங்கள் உறவாடி கொண்டு இருங்கள், நெருக்கமாக இருங்கள் என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பெற்றோர்களின் நண்பர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை விட்டு சென்று விட்டால் உங்களுடைய பெற்றோர்களின் நண்பர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹுவை தொழுதால் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிறீர்கள். நீங்கள் அல்லாஹுவை தொழுதால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகுவீர்கள். நீங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் வயதான நேரத்திலே அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு பெற்றோர்கள் வயதானவர்கள் வீடுகளிலேயே வைத்துக் கொள்வதற்கு இளைஞர்கள் யுவதிகள் யோசிக்கிறார்கள். வருங்காலங்கள் எப்படி ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதுமை அடைந்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுத இல்லா இய்யாஹு. உங்கள் பெற்றோர்களில் 2 பேர்களோ அல்லது 2 பேரில் ஒருவரோ உங்களிடத்தில் முதுமையான காலங்களில் உங்களிடத்தில் தங்கினால் வலா தக்குல்லஹுமா உஃபின் வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை நீங்கள் உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் இந்த வார்த்தையை, வசனத்தை. உங்கள் பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் அவர்கள் உங்களிடத்தில் வருவார்களே ஆனால், உங்களிடத்தில் இருப்பார்களே ஆனால், அவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்கின்ற முறைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்குல்லஹுமா உஃபின், அவர்களை நீங்கள் உஃப் என்ற வார்த்தையில் கூட சொல்ல வேண்டாம். உஃப் என்ற வார்த்தை இருக்கக்கூடிய வார்த்தைகளிலே மிக கெட்ட வார்த்தை. உலகத்திலே என்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளிலே மிக மோசமான வார்த்தை என்பது உஃப். இதைவிட மோசமான வார்த்தைகள் இருக்குமே ஆனால் அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லி இருப்பான். இதைவிட மோசமான ஒரு வார்த்தை இல்லாததால் தான் அல்லாஹ் உஃப் என்று சொல்லுகிறான். 2 எழுத்துக்கள் உஃப் என்று சொல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைய வாலிபர்கள், இன்றைய யுவதிகள் பெற்றோர்கள் ஏதாவது சொல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் வார்த்தைகளின் மூலமாக அவர்களை பேசுவதை நாம் பார்த்துகிறோம். அவர்களின் முகத்தின் மூலமாக அவர்களை ஏசுவதை நாம் பார்க்குகிறோம். அவர்களின் செயல்களின் மூலமாக ஏசுவதை நாம் பார்க்குகிறோம். தண்ணீர் கேட்டால் கூட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கின்ற நேரத்திலே அதை வைக்கின்ற விதம் கூட நமக்கு தெரிகிறது. பெற்றோர்களிடத்தில் நடந்து கொண்டுகின்ற முறைகள் மிக கேடாக இருப்பதை தெரிந்து கொள்கிறது. கிளாஸை கொண்டு வந்து வைக்கிறார்கள், பாதி தண்ணீர் கீழே ஊத்தி விடுகிறது. அவ்வளவு மரியாதையாக பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களின் பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களின் பெற்றோர்களின் பொருத்தம் பெற்றால் தான் நீங்கள் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற முடியும் என்று சொன்னார்கள். தேசிய அளவிலேயே ஜூலை 27 தந்தையர் தினம், பெற்றோர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்ற இந்த நாட்களிலே நாம் பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் காஃபிராக இருந்தால் கூட அவர்களுக்கு கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் காஃபிராக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், ஆனால் இஸ்லாத்திற்கு புறம்பான விஷயத்திற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விஷயம் சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் யமன் நாட்டிலிருந்து வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார், நாயகமே, எனக்கு போருக்காக வேண்டிய அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு உறவினர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம், இருக்கிறார்கள் நாயகமே, என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ போரிடுவதை விட உங்கள் பெற்றோர்களை நீ கவனிப்பது மிக சிறந்தது, உங்கள் பெற்றோர்களை போய் கவனிக்க வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகளிலே முதன்மையான உறவு பெற்றோர்களின் உறவுதான். பெற்றோர்களும் குழந்தைகளும் தான் உறவுகள். அந்த உறவுகள் இன்றைய காலகட்டத்திலே விரிசல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. விரிசல்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகனிடத்திலே, தகப்பனிடத்திலே, தந்தையிடத்திலே தனையன் பேசுவதில்லை, மகனிடத்திலே தகப்பன் பேசுவதில்லை, ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதில்லை, தாயிடத்திலே மகன் பேசுவதில்லை என்று இன்றைய காலகட்டங்கள் மிகவும் பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற பண்புகள் மிக மோசமாக போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் உறவுகளிலேயே நாம் பிளவுகளை ஏற்படுத்திவிட்டோம். அந்த உறவுகளிடத்திலே நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த உறவுகள் சரியாக இருக்குமையானால் இறைவனின் உறவு நமக்கு வெகு சீக்கிரமாக கிடைத்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுக்துர் ரப்பி ஃபீ சுக்தில் வாலிதைன், பெற்றோர்களின் வெறுப்பில் தான் அல்லாஹுவின் வெறுப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெற்றோர்களின் வெறுப்பில் தான் அல்லாஹுவினுடைய வெறுப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் கரம் ஏந்திவிட்டால் அவர்களின் துஆவை மறுப்பதற்கு இடமில்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் கை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற நேரத்திலே அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே திரையேதும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பார்க்க வேண்டிய நிலைகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தந்தைமார்களிடத்திலே நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களின் துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களுடைய துஆவில் தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். வீட்டிலே முதியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பது உங்களால் இல்லை என்பதாக சொல்லுவார். நாம் உழைக்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் நிறைய பணங்களை சம்பாதிக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். நிறைய பங்களாக்கள் இருக்கிறது, நிறைய வியாபாரங்கள் இருக்கிறது, நாம் சம்பாதிக்கிறோம் என்று, நம் உழைப்பில் தான் சம்பாதிக்கிறோம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் மூலமாதான் யுர்ஸகூன், நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுவதே உங்களின் வீட்டிலே யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ, ஊனமுற்றவர்கள் இருக்கலாம், வீட்டிலே பெற்றோர்கள் வயதானவர்கள் இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரிகள் இருக்கலாம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கலாம், நம்மை பெற்ற பெற்றோர்கள் இருக்கலாம். யார் வேண்டுமானாலும் பலகீனமானவர்கள் நம் வீடுகளிலே இருப்பார்கள் அல்லவா? அந்த பலகீனமானவர்களினுடைய பரக்கத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களின் சொல்லை நாம் மாறு செய்யக்கூடாது. பெற்றோர்களுக்கு நாம் மாறு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குண்டான நிறைய தண்டனைகளை உலகத்திலும் மறு உலகத்திலும் கொடுத்து விடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆரம்பத்திலே ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் என்று ஆசையா? ஆயுளில் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆசையா? உங்களுக்கு வியாபாரத்தில் பரக்கத்து வேண்டும் என்று உங்களுக்கு ஆசையா? பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 3 விஷயங்களை சொல்லுவார்கள்.
அந்த 3 விஷயங்களிலே பெருமானார் ஒன்றை சொன்னார்கள், பெற்றவர்களின் மீது கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னார்கள். 3 செயல்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னார்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள், முடியாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிமைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அடிமைகளுக்காக வேண்டி நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வீட்டில் பிடிக்காதது யாரு? பிள்ளைகளுக்கு பிடிக்காதவர்கள் பெற்றோர்கள் தான். இவர் ஏன் இருக்கிறாரு, முதல்ல போக சொல்லு முதல்ல என்று சொல்லும் பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாய் போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், பெற்றவர்களின் மீது நாம் கண்ணியம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லுவார்கள். ஒரு சஹாபி வந்து பெருமானார் இடத்துல சொல்லுவார்கள், நாயகமே, என்னுடைய தந்தை என் பாக்கெட்டில் இருந்து பணத்தை திருடுகிறார் என்று சொல்லுவார்கள். என்னுடைய தந்தை என்னுடைய பாக்கெட்டில் இருந்து திருடுகிறார் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தையை அழைத்தார்கள். அந்த தந்தையை அழைத்து, நீங்கள் அப்படி எடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மகனை பார்த்து அழகான வார்த்தையை சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக என்று சொன்னார்கள். நீயும் உன்னுடைய சொத்தும் உன் தகப்பனுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். நீயும் உன்னுடைய சொத்தும் உன் தகப்பனுக்கு சொந்தம். உன் தகப்பன் இல்லாமல் நீ வர முடியாது. நீ வருவதற்கு தகப்பன் தான் காரணம். நீ சம்பாதிக்கின்ற அனைத்து செல்வங்களும் உன் தகப்பனுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படிக்க வைத்து, நம்மை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து, அவர்களை பல ஆண்டுகள் படிக்க வைத்து சிரமங்கள் பட்டு மூட்டை தூக்கியாவது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், வார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று தன்னுடைய ரத்தங்களை எல்லாம் செலவு செய்து உலகத்திலே நம் பிள்ளைகளை கௌரவமாக இருக்க வேண்டும் என்று படிக்க வைத்த பெற்றோர்களை இன்று நிலையை நடத்துகின்ற நிலைகளை பார்க்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு நேரம் டீ போட்டு கொடுப்பதில்லை, அவர்களுக்கு ஒரு நேரத்திற்கு சாப்பாடு கொடுப்பதில்லை. வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தால் இப்படி பங்கிட்டுக் கொள்கிறார்கள், இப்படி பங்கிட்டுக் கொள்கிறார்கள். தகப்பனுடைய சொத்திலே எப்படி பங்கிடப்படுகிறதோ அது போன்று தகப்பனை பங்கிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களை கவனிப்பது எல்லோரின் மீது, எல்லா பிள்ளைகளின் மீது கடமை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்ணன் தான் பார்க்க வேண்டும் என்று தம்பி விட்டுவிடக் கூடாது, தம்பி தான் பார்க்க வேண்டும் என்று அண்ணன் விட்டுவிடக் கூடாது. ஒரு பிள்ளை பெற்றால் உரியிலே சாப்பாடு என்று சொல்வார்கள், 2 பிள்ளைகளை பெற்றால் தெருவில் சாப்பாடு என்று சொல்வார்கள் பழமொழி. ஒரு பிள்ளையை பெற்றால் உரியிலே சாப்பாடு. கண்ணியமானவர்களை, 2 பிள்ளைகளை பெற்றால் தெருவில் சாப்பாடு என்று சொன்னதற்கு பழமொழிக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அண்ணன் வீட்டில் அத்தா சாப்பிட்டுக்குவார் என்று அண்ணன் கம்முன்னு இருந்துவாரு, தம்பி வீட்டில் அத்தா சாப்பிட்டுக்குவாரு, தம்பியும் கம்முன்னு இருந்துவாரு, கடைசியா நடுத்தெருவுல யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க அவருக்கு. நிறைய தந்தைமார்களின் நிலைமைகள் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், உங்கள் பொருத்தம் அல்லாஹ்விடத்தில் பெறப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பெற்றோரின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் எங்கும் தேடி போக வேண்டியதில்லை, உங்களின் தாயின் பொருத்தத்தில் இருக்கிறது, உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி இடத்தில் இப்படி சொன்னார்கள், உன்னுடைய தந்தையும் தாயும் தான் உனக்கு சொர்க்கம், உன்னுடைய தந்தையும் தாயும் தான் உனக்கு நரகம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி எடுக்க வேண்டுமானாலும் கொண்டு கொள்ளலாம், உன் தாயை நீ நரகமாகவும் எடுத்துக் கொள்ளலாம், உன் தந்தையை நரகமாகவும் எடுத்துக் கொள்ளலாம், உன் தாய் தந்தையர்களை சொர்க்கமானவர்களாகவும் சொர்க்கத்தை தேடி தரவரக்கூடியவர்களாகவும் நீ ஆக்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
பெற்றோர்களின் தினம், தந்தையர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்ற இந்த சூழ்நிலைகளிலே நாம் பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது பெற்றவர்களின் விருப்பம்தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் இல்லங்களிலே மூத்தவர்கள், முதியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கட்டிய வீட்டில் நாம் இருப்போம். அவர்கள் கட்டிடங்கள் கட்டி நிறைய சிரமங்கள் பட்டு சம்பாதித்து வீட்டை கட்டி நமக்கு கொடுத்திருப்பார்கள். வாரிசாக இருப்போம். ஆனால் நாம் பெற்றவர்களுக்கு முதியோர் இல்லத்திலே இடம் பிடித்து கொடுப்போம். நம் முதியோர் இல்லத்திலே இடம் பிடித்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொடுக்கிறோம். வீடு அன்னை வீடு, அன்னை இல்லம் இருக்கிறது. நம் பெற்றோர்களை நாம் முதியோர் இல்லத்திலே இணைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ஒரு பெருமை வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். இஸ்லாமியர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே இதுவரை இல்லை என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய செய்திகளிலே நிறைய கிடைக்கிறது. இஸ்லாமியர்கள் முதியோர் கல்வி, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் பிள்ளைகளை, பெற்றோர்களை விட்டதாக எந்த இஸ்லாமியர்களும் செய்ததாக தெரியவில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களை நோகடித்துக் கொண்டிருப்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களை இரத்தத்தை கொடுத்தார்கள், அவர்களின் தூக்கத்தை கொடுத்தார்கள், அவர்கள் தோளிலே தூக்கி கொண்டு சென்றார்கள், அவர்கள் பணத்தை செலவு செய்தார்கள். நம்மை வளர்ப்பதற்கு மிக அவர்கள் அவமானப்பட்டார்கள், ஆதங்கப்பட்டார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், இரவு பகலாக விழித்தார்கள். அவர்களை நாம் அவர்களின் பொருத்தம் பெறக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல கூட்டத்தார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, பெருமானாருக்கு நேரிலே சென்று சலாத்தை சொல்லி அவர்களின் பதிலை கனவில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து, களிமாவோடு நடந்து, களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஃபிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.